இதான் டீ ஃபேக்ட்ரியின் என்ட்ரன்ஸ். ஹப்புத்தலை டீ ஃபேக்ட்ரியின் இப்படி வந்தவனால் பதுல ரோட்டில் இருக்குது. அங்கே டீ ஃபேக்ட்ரி. ஓகே, இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு முன்னாலேயே டீ தோட்டம் இருக்குது, அதையும் காட்டு. இல்லை டீ ஃபேக்ட்ரி அதை பார்த்து வந்துருப்பீங்களா. இப்போ உள்ளுக்குள்ளே எல்லாம் ஆப்ரேஷன்ஸை எப்படி நடக்குதுன்றதையும் காட்டுவேன். இது ஆஃபீஸ், இது ஹப்தல் டீ ஆஃபீஸ், டீ ஃபேக்ட்ரியின் ஆஃபீஸ். இது வந்து டீ ஃபேக்ட்ரி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து டீ எஸ்டேட் ஹப்புத்தலை டீ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கேன். டீ ஃபேக்ட்ரிக்கு. டீ ஃபேக்ட்ரியை உங்களை எல்லாருக்கும் சுற்றி காட்டுறதுக்காக, டீ ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றதையும் காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்துருங்க. அப்போ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கல. எங்கள்ட ஹப்புத்தலை டீ ஃபேக்ட்ரி டீ எப்படி ப்ரொடக்ஷன் நடக்குது என்ற இதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரியா? இந்த ஹப்புத்தலை டீ ஃபேக்ட்ரிக்கு முன்னாலேயே டீ இது இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, டீ தோட்டங்களும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். ரைட்? ஓகே, ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரிக்கான ஒரு விசிட்டை மேட் பண்ணியிருந்தேன். அந்த டீ ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரி ப்ராசஸிங் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் இருக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரியில் ஒரு நாளைக்கு 6000 kilograms டீ லீவ்ஸ் ப்ராசஸ் பண்ணப்படுது. ஒவ்வொரு டீ ப்ளக்கரும் 25 kilograms டீ பர் டே ப்ளக் பண்ணி ஃபேக்ட்ரியில் ஹேண்ட் ஓவர் பண்ணினோம். அது செக் பண்ணி, குவாலிட்டி செக் பண்ணி ஃபேக்ட்ரியால் எடுக்கப்படுது ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு. அப்போ இந்த டீ லீவ்ஸில் 65% குட் லீவ்ஸும் 35% ஃபைபர் அண்ட் ஸ்டாக்கும் கண்டெயின் ஆகி இருக்கும். இந்த டீ லீவ்ஸில் 90% மாய்ஸ்சர் இருக்கும். இந்த மாய்ஸ்சரில் 45% ரிமூவ் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரியில். மிஷினரிஸ், ஸ்கஃப் மிஷினரி அண்டு இருக்கும், அதில் போட்டு 16 hours ப்ராசஸ் பண்ணப்பட அந்த மாய்ஸ்சர் வந்து ரிமூவ் ஆகும். சரியா? இதுண்ட ஃபர்தர் ப்ராசஸிங் அந்த வீடியோஸ்லேயே நாங்கள் சொல்லியிருப்போம். சரியா? ஸோ வீடியோவில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அண்ட் வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாய். ஓகே, ஓகே. இது வந்து கஃப். ஓகே, இதில் போடுறதா? இதில் போடுறதா? ரைட் ரைட். போட்டு ஃபேன் காற்றுல தான் காயும். ஓகே, மேக்ஸிமம் 16 hours காயும். 16 hours. ஓகே, காற்றுல தான் காயும். ஓகே, காற்றுல தான் காயும். இதில் டீ லீவ்ஸ் காய வருவதா ட்ரை பண்ணுறது. தென் ட்ரை பண்ணுற மிஷின்.
ரோலிங் மிஷின். ரோலிங் மிஷினில் ரோலிங் மிஷினுக்கு சார்ஜ் பண்ணுவோம். சார்ஜ் பண்ணால் ட்ரை லீஃப் 300 கிலோ போடுறோம். 300 கிலோ ரைட். அப்போ இதில் ½ அன் ஹவர் ரோல் ஆகி இதுதான் ரோலிங் ஆகும். ரைட் ரைட் ஓகே. சீரோடா இது வந்து ட்ரைவ் லீவை போட்டோன்னே என்ன செய்யும்? லீஃபெல்லாம் ட்விஸ்ட் ஆகி அரைச்சி கொடுக்கும். அரைச்சி கொடுக்கும். லீவ்ஸாக இது ட்விஸ்ட் பண்ணி அரைச்சி கொடுக்கும். ரைட் 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 ஓகே ஓகே. இதை மாதிரி அரைச்சி தரும் இந்த மிஷின். ஓகே. டீ லீவ்ஸ் அரைச்சி பண்ணிருக்கிற மிஷின்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி ரொட்டவைன் மிஷினில் வெட்டுவோம். இதில் ரொட்டவைன் மிஷின் சொல்கிறது. ரொட்டர் மிஷினில் வெட்டினாலும் தூள் ஆகி வரும். ஓகே. அதோட சைஸஸ் போட்டு அதில் சளிச்சு தூளாகி செப்பரேட் பண்ணி எடுக்கும். ரைட் ரைட் ஓகே. இதில் வந்து வெட்டுறது இதில் வந்து கையில் வெட்டி இதில் அப்படியே சளிச்சு வந்து இதில் வெட்டி கொண்டு போகிற ப்ரோசஸை பார்க்குறீங்க. பார்த்துட்டு இதில் இதில் வந்து சளிச்சு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் சளிச்சு எடுக்கிறாங்க. போது காய வைப்போம். இதில் காய வைக்கிறீங்களா? திரும்ப வெட்டினதை காய வைக்கிறேன். அதில் மொய்ச்சர் இல்லாமல் இதில் காய வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதில் மொய்ச்சர் இல்லாமல் போகும். இதில் ட்ரை பண்ணி ஃபைனல் டீயாக ஆகுது. ரைட் ரைட். இதுக்கு 5 ஹவர் பாவச்சு டெம்பரேச்சர் 250 டெம்பரேச்சர் பாவச்சு தான் எடுக்கிறோம். 250 டெம்பரேச்சர் பாவிச்சு எடுக்கிறாங்க. இது ட்ரை அவுட் பண்ணி இதுதான் அந்த மிஷின். ட்ரை அவுட் பண்ண டீ அள்ளி கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்க முடியுது. ஓகே. விளங்கல இதை ஃபயர் டீ என்று சொல்கிறதா? இந்த ஃபயர் டீ இதில் பாஸ் பண்ணுறதுல ஃபயர் டீயோட ஃபைபர் ஸ்டோக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. இந்த ஃபயர் டீ இதில் போட்டோன்னே ஃபயர் டீயில் இருக்க ஃபைபர் வந்து எல்லாம் இந்த மெஷின் ரிமூவ் பண்ணுதா? ரைட். ஃபைபரை இந்த மெஷின் வந்து ரிமூவ் பண்ணுதா? பண்ண பிறகு பிளாக் டீ மட்டும்தான் உள்ளுக்கு போகும். பிளாக் டீ மாத்திரம் அங்கே உள்ளுக்குள்ளே போகுது. ரைட். இது ஃபைபர் வந்து எங்கே திப்பாங்க? இது வந்து பிளாக் டீ என்ன? இது வந்து பிளாக் டீ போகுது. சைஸ் போட்டு 40, 30, 24. 40, 30, 24 சைஸ். டஸ்ட் நம்பர் 1 40 வருது. வருது பிஓபி ஃபெனிஸ் 30. 24 வருது பிஓபி 24. ஓவரா வருது பெப்போ ஓவரா வருது. 4 கிரேட் தான் செய்யலாம் மெயின். இதில் இது நல்ல கிரேட் பிஓபி ஃபெனிஸ். ரைட் ஓகே. 50% செய்யலாம் பிஓ ஃபெனிஸ். ரைட் ஓகே. உங்கள்கிட்ட வாங்கினான் நேற்று வந்து கிரேட் செஞ்சு எல்லா கிரேட்டும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஓகே. இதில் ரொம்ப லார்ஜ் டைப் ஆஃப் கிரேட் வந்து இது யூரோப் கண்ட்ரீஸ்க்கும், சின்ன டைப் கிரேட் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கும் தான் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யூரோப்புக்கு போகிறது எது? லார்ஜ் டைப் பிஓபி ரைட். ஸ்மால் சைஸ் இதுக்கு மிடில் ஈஸ்ட். இது வந்து கிரேடிங் மிஷின். கிரேட் பண்ணி இந்த பிளாக் டீ வந்து இங்கே கிரேட் ஆகுது. பிளாக் டீ வந்து இங்கே கிரேட் ஆகி இங்கே ஒரு சைஸஸில் வருது. என்ன சைஸ் சொல்கிறீங்க? 40, 30, 24. 40, 30, 24 அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே.
வாங்க. பெரிய ஃபேக்ட்ரி ஃபைனல் பேக்கிங்கா? ஓகே ஓகே ஓகே. மேக்ஸிமம் ஒரு பேக்கு 50 கிலோ படி தான் பேக் பண்ணணும். 50 கிலோ ரைட். ஓகே. பேக் பண்ணி இந்த எல்லா பேக்கும் ஒவ்வொரு வெனிஸ்டேயும் ஓகே டீ புரோக்கரிங் கலம்புக்கு டிஸ்பேச் பண்ணுவோம். புரோக்கர்ஸ்க்கு தான் டிஸ்பேச் பண்ணுவோம். டிஸ்பேச் பண்ணிங்க ரைட். அப்போ அவங்க இந்த இது வந்து சாம்பல் எடுத்து பயஸ்மாக இருக்காங்க. நம்ம மெயின் பயஸ்மாக இருக்காங்க. லிப்டன் பில்மா அப்படி பயஸ்மாக இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு அனுப்பின பிறகு அவங்க டீ டேஸ்டிங் பண்ணிட்டு தான் ஓகே அவங்க எங்களுக்கு வெலிவேஷன் கொடுப்பாங்க. வேரியேஷன் ரைட். அந்த வெலிவேஷன் படி தான் டீ ஆப்ஷனில் டேஸ்ட் பண்ணி 3 கிழமைக்கு பிறகு தான் ஆப்ஷனில் டீ விற்கும். அந்த ஆப்ஷனில் வெலிவேஷனோட ஒரு 10 ரூபா கூடையோ குறவாவோ ப்ரைஸஸ் கிடைக்கும். பயஸ் பார் தான் ரீபேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பயஸ் தான் ரீபேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எங்களோட மெயின் வேலையே ப்ரொடக்ஷனும் ப்ரோக்கர்ஸ்க்கு டீ சப்ளை பண்ணலாம். எங்களுக்கு சம்பந்தம் ப்ரோக்கர்ஸோட மட்டும்தான். ப்ரோக்கர்ஸும் பயஸும் சம்மந்தப்பட்டு தான் டீ ஆப்ஷன். ஓகே ஓகே. டீ வந்து மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்களே மிக்ஸ் அது என்ன மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணாங்க? பயஸ் தான் விற்கிறாங்க. இங்கே வந்து எடுத்தால் தான் பியூர் டீ எடுக்கலாம். ஒவ்வொரு டீ பேக்லேருந்து பியூர் டீ எடுக்கலாம். அது பயஸ் மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் போடுறது. இப்போ எனக்கு வந்து டிஓ பெனிஸ் 1500 ருபீஸுக்கு போகுது. ஓகே. இன்னொரு டீ பேக்கில் 1000 ருபீஸுக்கு போகுதுன்னா அது ரெண்டையும் பிளான் பண்ணி தான் அவங்க ப்ரைஸஸ் பிளெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரைட் ரைட் ஓகே. இப்போ எங்கிட்ட பிஓ பெனிஸ் நல்ல குவாலிட்டியான பிஓ பெனிஸ். ஓகே ஓகே அப்போ ஓகே ஓகே. அதோட நார்மல் ப்ரைஸஸ் கூட பேக்டே எத்தனை செய்யலாம். ஓகே ஓகே. ரெண்டையும் பிளான் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணி அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து பேக்கிங் மிஷின் பேக் பண்ணி நம்ம 50 கிலோ பேக்ஸில் பேக் பண்ணுறாங்க. சரியா எல்லாம் பேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேக்கிங் ஒர்க்கை பார்த்துட்டு இது வந்து பேக்கிங் மிஷின் பேக் பண்ணுறாங்க. கீழே இருந்த வருது இதுதான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டோரேஜ் ஓகே ஓகே. இது வந்து இந்த பல்கருக்கு வந்து இந்த கன்வேயரில் வரும். ரைட் பல்காக இருக்கிறது இந்த கன்வேயருக்கு வருது. இந்த பல்கில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. வந்து வின்கள் ரைட் வின்கள் நம்ம பார்த்துட்டு அப்படியே காட்டு கொண்டு வந்துட்டு ரைட்டு இந்த பின்களில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட் ரைட் ஓகே. அப்போ கீழே கன்வேயரில் இந்த கன்வேயரில் இதுலையா வருது? ரைட்டு. இது இந்த கன்வேயரில் வந்து ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு இதில் வரணும். ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு ஒன்றில் வந்து இந்த கன்வேயருக்குள்ளே வந்து இந்த ஸ்டோரேஜ்க்கு போய் ஸ்டோரேஜில் வந்து கீழே ஒரு ஸ்டோரேஜில் வந்து அதுலேருந்து கன்வேயர்லேருந்து அப்படியே வந்து பேக்கிங்க்கு வரும். பேக்கிங் வந்து 50 கிலோஸாக பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி போட்டு எங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இதோட முடியும். டீ டேஸ்டிங் வந்து டீ டேஸ்டிங். ஓகே. சின்ன கிரேட் வந்து ஸ்ட்ராங்கான கலர். ஸ்ட்ராங்கானது ஓகே. லைட் கலர் ஓகே. பெரிய கிரேடுகள் பிளெயின் டீக்கு மட்டும் நல்லோம். இது பிளெயின் டீக்கு பெக்கோ அண்ட் பிஓபி வந்து பிளெயின் டீக்கு நல்ல. இது ரெண்டும் சின்ன கிரேட் வந்து மில்க் டீக்கு சின்ன கிரேட் நல்ல. ஓகே ஓகே ஓகே. இது வந்து டீ டேஸ்டிங் என்ன டேஸ்ட் பண்ணலாம். ஓகே. முதலாவது பிளெயின் டீக்கானது டேஸ்ட். இதில் அடுத்து வர இல்லை நீங்கள் குடிச்சு பாருங்க. ஸ்பூனில் எடுத்து குடிச்சு. என்ன ஃப்ளேவர்? இந்த பெரிய கிரேட் வந்து ஸ்வீட்னஸாக இருக்குது. இது இதா பெரிய கிரேட்ஸ் ஓகே. சின்ன கிரேட் ரெண்டும் பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். ரைட் ஓகே. இது ரெண்டும் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மாதிரி வருது. இது வந்து பிட்டரா? இது வந்து மில்க் டீக்கு. பியோ பெனிஸ் வந்து எடுத்தனா பியோ பெனிஸ் வந்து மில்க்குக்கு மில்க் டீ. ஓகே. இது வந்து பியோ பெனிஸ் வந்து கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் வருது. நல்லா இருக்குது. நாங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதே பார்க்க இது நல்ல கிரேட்டாக இருக்குது. இது வந்து
இதுவும் பிட்டர் டேஸ்ட். லாஸ்ட் 2 இதுவும் பிட்டர் டேஸ்ட். ஓகே, மில்க்குக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் டீ டேஸ்டிங் பார்த்து நாங்கள் அடுக்காந்து இதுதான் டேஸ்டிங் சென்டர் ஹப்புத்தலை ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு முன்னாலேயே ஒரு இது இருக்குது, என்னது இவன் டீ அவுட்லெட் ஒன்று இருக்குது. அந்த அவுட்லெட்டையும் நான் காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த அவுட்லெட்டில் நீங்கள் வேண்டின டீ பேக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ அவன் நம்பரையும் வேணுமெண்டா நான் தரேன். இதுதான் ஹப்புத்தலை டீ ஃபேக்ட்ரி. ஓகே, ஹப்புத்தலை டீ ஃபேக்ட்ரிக்கு முன்னால் இருந்து எடுத்துருக்கேன். ரைட், இதுதான் ஹப்புத்தலை டீ ஃபேக்ட்ரின்ற ஃப்ரண்ட் இடம். இது வந்து அவனோட டீ அவுட்லெட். ஓகே.